வணக்கம் மக்களே, சிம்பிளிஃபிகேஷன்ல உள்ள பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. The sum of two rational numbers 1/3 and 1/4 is x times the difference between the two numbers. 1/3 and 1/4 what is the value of x ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1/3 மற்றும் 1/4 கூடுதலானது 1/3 மற்றும் 1/4 வித்தியாசத்தின் மடங்கு எனில் x மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? அப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கத முதல்ல எழுதிக்கலாம். சரிங்களாங்க? 1/3 மற்றும் 1/4 கூடுதலானதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? 1/3 1/4 கூட்ட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கூட்டிடுமா 1/3 பிளஸ் 1/4. சரிங்களா? இந்த ரெண்டத்தினுடைய கூடுதல் எதற்கு சமமாக இருக்குதான்? 1/3 மற்றும் 1/4 வித்தியாசத்தின் மடங்கிற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கதை அப்படி எழுதுவோம். சரிங்களாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிட்டோம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா 1/3 மற்றும் 1/4 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எழுதிக்கிட்டுமா? அது ரெண்டு எழுதிக்கிட்டுமா? 1/3 1/4 அவற்றின் வித்தியாசம்னா என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். சரிங்களா? அவற்றின் வித்தியாசத்தின் மடங்கிற்கு சமமாக இருக்குதா? சரிங்களா? எது? இந்த 1/3 பிளஸ் 1/4. சரிங்களா? அப்போ மடங்குனா என்ன பண்ணும்? ஏதோ ஒன்னால பெருக்கணும். சரிங்களா? அந்த மடங்கு தான் நம்மளுக்கு தெரியல. சரிங்களா? ஏதோ ஒன்னால இந்த 1/3 மைனஸ் 1/4 பெருக்கணும். அந்த மடங்கு தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியல. எனக்கு தெரியாத அந்த மடங்கை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இன்ட்டு எக்ஸ். சரிங்களா? அப்போ கொஸ்டின் என்னதுன்னா 1/3 பிளஸ் 1/4 ஈக்குவல் டு 1/3 மைனஸ் 1/4 இன்டு x. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க? வாக்கியமா கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நம்ம அதை ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணோம். சரிங்களாங்க? இப்போ எதற்காண்டி இந்த x மல்டிப்ளை பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா, இப்போ ஒரு 10 இருக்குன்னு வைங்களேன். இப்போ 2 மடங்குனா நம்ம என்ன பண்ணுவோம்? 10ல 2 மடங்குனா எல்லாத்துக்குமே தெரியும் 20ன்னு சொல்லிட்டு சரி. சரிங்களா? அப்போ 10ல 2 மடங்குனா 2 பெருக்குவோம். அப்போ மடங்குனா என்ன பண்ணுவோம்? பெருக்கிட்டு போவோம். சரிங்களா? சரி, அப்போ எக்ஸ் நான் பெருக்கி இருக்கேன். சரிங்களா? அப்ப எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? அந்த எக்ஸ் அந்த மடங்கு தான் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களாங்க? சரி, அப்ப எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். 3க்கும் 4க்கும் நம்ம முதல்ல எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். சரிங்களாங்க? சரி, தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா 3 4 ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா இருக்காது. அப்ப 3 4 மல்டிப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு எல்சிஎமா இருக்கும். சரிங்களா? சரி, கீழே இருக்கக்கூடிய 3 கூட எத்தனை பெருக்குனா 12 வருதுன்னு பார்க்கணும். 4 பெருக்குனா 12 வரும், அது மேல பெருக்கணும். சரிங்களா? சரி, கீழே இருக்கக்கூடிய 4 கூட எத்தனை பெருக்குனா 12 வரும், 3 பெருக்குனா 12 வரும், அது மேல பெருக்கணும். சரிங்களாங்க? அப்போ 1 இன்ட்டு 4 4 பிளஸ் 1 இன்ட்டு 3 3. சரிங்களா? சரி, ஈக்குவல் டு திரும்ப இங்க நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? 3 இன்ட்டு 4 12 தான் கிடைக்கும். சரிங்களா? இங்கேயே 4 மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கேயே 3 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 4 மைனஸ் 3 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களாங்க? சரி, 4 பிளஸ் 3 எத்தனைங்க? 7 7/12. சரிங்களா? சரி, இருக்கட்டும். 4 மைனஸ் 3 எத்தனைங்க? 1 1/12 இன்ட்டு எக்ஸ். சரிங்களா? எக்ஸ் தான் தேவை. அப்போ 1/12 இடது பக்கம் கொண்டு போவோம். சரிங்களாங்க? அப்போ 7/12 1/12 இடது பக்கம் போச்சு அப்படின்னா மல்டிபிளிகேஷனுக்கு போவோம். சரிங்களா? அப்போ இன்ட்டு 12 ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா? அப்போ 1 12 12 1 12 12 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7 தான் ஆன்சர். அப்போ 7 மடங்கு. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் சரி. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு எண்ணின் 497/249 மடங்கில் 3/7 மடங்கு 639 எனில் அவ்வெண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் முக்கியமான கணக்கு. 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, கொஸ்டின்ல அவங்க இங்கிலீஷ் கொஸ்டின்ல டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த எக்ஸை தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த எண் என்ன அப்படிங்கறத தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 3/7 ஆஃப் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், மல்டிபிளிகேஷன் சிம்பிளா போடணும். சரிங்களா? இன்ட்டு போடணும். சரிங்களா? சரி, இன்ட்டு 497/249 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 639. சரிங்களாங்க? எக்ஸை தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த எண் என்ன, அந்த எக்ஸ் என்ன அப்படிங்கறத தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இருக்கட்டும். எக்ஸ் தேவைன்னா மத்த எல்லா மதிப்பையும் இன்னொரு பக்கம் கொண்டு போகணும். சரிங்களாங்க? சரி, இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? 1 3 8 3 24. சரிங்களா? 3 இன்ட்டு 3 9. சரி, 1 7 7 7 இன்ட்டு 7 49. இங்க 1 7 7. சரிங்களா? கடைசி நம்மளுக்கு 71/83 கிடைச்சிருக்கு. அதை வலது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகும்? எக்ஸ் மட்டும் இடது பக்கம் இருக்கும். சரிங்களாங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 639 71/89 வலது பக்கம் போவேல 83/71 ஆகும். சரிங்களா? சரி, போட்டாச்சு. 1 71 71 9 இன்ட்டு 71 639. சரிங்களா? அப்ப கடைசியா 9 இன்ட்டு 83 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. 9 இன்ட்டு 83 747. சரிங்களா? இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? அடுத்த கணக்கு போயிடலாமா? இத சிம்பிளிஃபை பண்ண சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, எதை சுருக்க சொல்லியிருக்காங்களோ அதை முதல்ல எழுதிக்கலாம். சரிங்களாங்க? 14 p அடுக்கு
5 கியூவின் அடுக்கு 3 பை 2 பியின் அடுக்கு 2 கியூ சரிங்களா மைனஸ் 12 பியின் அடுக்கு 3 கியூவின் அடுக்கு 4 சரிங்களா பை 3 கியூவின் அடுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களாங்க. சரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சுதான் சரிங்களா. என்னது பி ஸ்கொயர் அப்படின்னா பி 2 தடவை இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. பி பவர் 5 அப்படின்னா பி 5 தடவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா. சரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சிருந்தோம் சரிங்களா. பி 5 தடவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களாங்க. சரி இப்போ நம்ம கேன்சல் பண்ண போறோம் சரிங்களா. எப்படி கேன்சல் பண்றது? இங்க பி 2 தடவை இருக்கு, மேல பி 5 தடவை இருக்கு சரிங்களா. அப்போ கீழே இருக்கு பி ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம், மேல இருக்கக்கூடிய இங்கேயும் பி ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ மிச்சம் எத்தனை பி இருக்கும்? மிச்சம் 3 பி இருக்கும் சரிங்களா. கீழே இருக்கக்கூடிய 2 பி மேல இருக்கக்கூடிய 2 பி கேன்சல் பண்ணோம்னா 3 பி இருக்கும் சரிங்களா. அப்போ பி கியூப்னு இருக்கும் சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். இங்க ஒரு கியூ இருக்கு, மேலையும் ஒரு கியூவை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கியூ ஸ்கொயர்னு இருக்கும் சரிங்களா. இங்க கியூ ஸ்கொயர்னு இருக்கு, இங்க கியூ பவர் 4னு இருக்கு. அப்போ இங்க 2 கியூவை கேன்சல் பண்ணும், அப்போ திரும்ப நமக்கு என்ன இருக்கும்? கியூ ஸ்கொயர்னு இருக்கும் சரிங்களாங்க. சரி இருக்கட்டும். இங்க நம்ம வேரியபிள்ஸ் ஃபுல்லாவே கேன்சல் பண்றோம், இப்ப நம்பர்ஸை கேன்சல் பண்ணுவோம் சரிங்களாங்க. சரி ஓர் 2 2 இங்க 7 2 14 சரிங்களா. ஓர் 3 3 4 3 12 சரிங்களா. அப்ப கடைசி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 7 பி கியூப் கியூ ஸ்கொயர் மைனஸ் 4 பி கியூப் கியூ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சுங்களா. அப்போ நம்மளுக்கு எப்படிதான் இருக்கு? பவர், அதாவது பிக்கும் கியூக்குமான பவரை பாருங்க சரிங்களா. அதாவது இந்த அடுக்குகளை பாருங்க எப்படிதான் இருக்கு. பியினுடைய அடுக்கு 2 பக்கமே மைனஸ்க்கு 2 பக்கமே மைனஸ்க்கு வலது பக்கமே இடது பக்கம் ரெண்டுமே என்னவாகத்தான் இருக்கு? பி கியூப்னு தான் இருக்கு சரிங்களா. கியூக்கு பாருங்க ஸ்கொயர்னு தான் இருக்கு சரிங்களா. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இதை மைனஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. மைனஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ 7 மைனஸ் 4 எத்தனைங்க? நம்மளுக்கு 3 சரிங்களா. அந்த பி கியூபையும் கியூ ஸ்கொயரை அப்படி போட்டுக்கோங்க. இதுதான் ஆன்சராக இருக்கும் சரிங்களா. எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சுதான் சரிங்களா. ஆப்ஷன் சி தான் சரி சரிங்களா. அடுத்த கணக்கு போயிடலாமா? இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி கொஸ்டின்ல கொடுத்திருக்கதை எழுதுறதை விட முதல்ல என்ன நம்மளுக்கு என்னவே தெரியும், அது தெளிவாவே தெரியுது இல்லையா? கொஸ்டின்ல இருக்கிறது திரும்ப எழுத வேண்டாம். கீழே டிவைடுக்கு கீழே என்ன இருக்கு? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கலப்பு பின்னத்துல இருக்கு. முதல்ல அதை நம்ம சமப்பின்னமாக மாத்தணும் சரிங்களாங்க. 1 பை எப்படி முதல்ல சமப்பின்னமாக மாத்தி எழுதுறோம் சரிங்களா. 3 × 2 எத்தனைங்க? 6 6 பிளஸ் 1 எத்தனைங்க? நம்மளுக்கு 7. அப்ப கீழே 7 பை 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. சரி இருக்கட்டும். பிளஸ் 1 பை 1 அப்படி போடுவோம் பை 4 × 1 எத்தனைங்க? 4 4 பிளஸ் 3 எத்தனைங்க? 7. அப்ப 7 பை திரும்ப 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. சரி கலப்பு பின்னத்துல இருக்கிறத சமப்பின்னமாக மாத்தியாச்சு. இப்போ நம்ம என்னங்க பண்ணலாம்? டிவைடு கீழே 7 பை 3 இருக்கு சரிங்களா. அப்ப மேல தூக்கிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? 3 பை 7 ஆகும் சரிங்களா. சரி இங்க 7 பை 4 இருக்கு, அதை மேல தூக்கிட்டு போனோம் அப்படின்னா 4 பை 7 ஆகும் சரிங்களா. இங்க நம்மளுக்கு 7க்கும் 7க்குமான எல்சியம் 7 தான் சரிங்களா. அப்ப பை 7. அப்ப 3 பிளஸ் 4 எத்தனைங்க? 7 சரிங்களா. ஓர் 7 7 ஓர் 7 7 1 தான் ஆன்சர். ஆப்ஷன் சரிங்களா. அடுத்த கணக்கு போயிடலாமா? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 குரூப் 4 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. இதையும் நம்ம என்ன பண்ணணும்? சுருக்கி எழுதணும் சரிங்களா. சரி இருக்கட்டும். கொடுத்திருக்கத முதல்ல எழுதிக்கலாம் சரிங்களா. ஒன்றும் தப்பு கிடையாது, எழுதிக்கிடுவோம். -1 2 பை 7 பிளஸ் பிராக்கெட் போட்டு பிளஸ் -3 5 பை 7 பிளஸ் 6 4 பை 7 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல, சுருக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி இருக்கட்டும். இதுல நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் பிராக்கெட்ல இருக்க சால்வ் பண்ணோம். அப்போ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல போர்ட் மாஸ் ரூல் படி சரி நம்மளுக்கு இல்லைனாலே நம்மளுக்கு எல்லாமே நல்லா தெரியும். என்னது? முதல்ல கலப்பு பின்னத்துல இருந்துச்சுனாலே நம்ம என்னவாக மாத்தணும்? சமப்பின்னமாக மாத்தணும். எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சுதான் சரிங்களா. சரி மாத்துவோம். அப்போ 7 × -1 இதை நம்ம வாசிச்சிருவோம் சரிங்களா. அப்போ அப்படி வாசிக்க கூடாது சரிங்களா. 7 × -1 வாசிக்க கூடாது சரிங்களா. ஏன்னு கேளுங்களேன். 7 × -1 எத்தனை? -7 ஆயிரும் சரிங்களா. -7 பிளஸ் 2 நம்மளுக்கு என்ன ஆயிரும்? 5 ஆயிரும். -5 ஆயிரும் சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப தப்பு சரிங்களா. முதல்ல கலப்பு பின்னத்துல இருக்கத சமப்பின்னமாக மாத்திட்டு அதுக்கடுத்து நம்ம மைனஸா போட்டுக்கணும் சரிங்களாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. 7 × 1 7 7 பிளஸ் 2 9 9 பை 7 அந்த மைனஸை சேர்த்துக்கணும் சரிங்களா. இப்படிதான் பண்ணும் சரிங்களா. 7 × -1 சொல்லிட்டு -7 அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்க கூடாது சரிங்களா. சரி திரும்ப மைனஸ் தான் இருக்கு சரிங்களா. மைனஸ் சிம்பிள போட்டுக்கணும். அப்போ 7 × 3 21 21 பிளஸ் 5 26 பை 7 சரிங்களா. இங்க பிளஸ் தான் இருக்கு, பிளஸ் அப்படி போட்டுக்கலாம். 6 × 7 என்ன? இங்க 6 × 7 42 சரிங்களா. 42 பிளஸ் 4 எத்தனை? 46 46 பை 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கடைசி கிடைச்சிருக்கு சரிங்களாங்க. சரி இப்போ என்ன பண்ணும்? கீழே 7 காமனா இருக்கு, அப்போ 7 போட்டுக்கலாம். அப்போ -9 -26 -35 சரிங்களா. பிளஸ் 46. அப்போ 46ல இருந்து 35 கழிச்சோம் அப்படின்னா 11 கிடைக்கும். 11 பை 7 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா?
ஆப்ஷன் சி தான் சரிங்களா. அடுத்த கணக்கு போயிடலாமா. 2017 குரூப் 4 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. இதுல என்ன சொல்லிருக்காங்க, சுருக்க சொல்லிருக்காங்க சரிங்களா. क्वेश्चनல கொடுத்திருக்காங்க எழுதிக்கலாம். 9/8 டிவைட் சரிங்களா, டிவைடட் பை 3/5 இல் சரிங்களா. இல்லு இன்னு ஆஃப் இதெல்லாம் இருந்துச்சுனாலே போர்ட் மாஸ்டர் படி என்ன போடணும், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள போட்டு விட்டுறணும் சரிங்களா. சரி இருக்கட்டும். அதாவது பிராக்கெட் குள்ள 3/4 பிளஸ் 3/5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. போர்ட் மாஸ்டர் ரூல் படி நம்மளுக்கு என்னது, பிராக்கெட் ஃபர்ஸ்ட் சரிங்களா. பிராக்கெட்ல இருக்கிறது தான் முதல்ல சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ 9/8 டிவைடட் பை 3/5 இன்டு பிராக்கெட்ல இருக்க சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4 5 சரிங்களா. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா காமனா ஏதோ ஒரு வாய்ப்பாடு 4 5 வகுக்காது. அப்ப 4 5 பெருக்கணும். அப்ப 4 × 5 20 ஆயிரும் சரிங்களா. அப்போ 4 கூட எத்தனை பெருக்குனா 20 வரும்னு பார்க்கணும். 5 பெருக்குனா 20 வரும். அந்த 5 மேல பெருக்கணும். 3 × 5 15 சரிங்களா. பிளஸ் 3 கூட எத்தனை பெருக்குனா 20 வரும். 4 பெருக்குனா 20 வரும். அந்த மேல போட்டுக்கணும் சரிங்களா. அப்ப 4 × 3 12 சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ 9/8 டிவைடட் பை 3/5 இதை நம்ம கூட்டணும் அப்படின்னா 15 பிளஸ் 12 27 சரிங்களா பை 20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. சரி இப்போ என்ன பண்ணுவோம், ஆஃப் இருக்கக்கூடிய டேர்மை பார்க்கணும் சரிங்களா. போர்ட் மாஸ் ரூல் படி போனோம் அப்படின்னா முதல்ல பிராக்கெட்டை சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து ஆஃப் இருக்கிறதான் பார்க்கணும். இங்க டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு டிவிஷனை சால்வ் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம ஆஃப் இருக்க இடத்துல தான் மல்டிப்ளிகேஷனை போட்டிருக்கோம் சரிங்களா. அதனால என்ன பண்ணணும், இந்த டேர்மை தான் இதுக்கு அடுத்து சால்வ் பண்ணணும் சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ ஏதோ ஒரு வாய்ப்பாடு இது எல்லாத்தையும் வகுக்காது சரிங்களா. அதாவது காமனா கேன்சல் பண்ண முடியாது சரிங்களா. அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம் சரிங்களா. டிவைடட் பை 3 × 27 நம்மளுக்கு 81 சரிங்களா. 5 × 20 நம்மளுக்கு 100 சரிங்களா. சரி போட்டாச்சு. இது மைனஸ்லாம் எதுவும் கிடையாது, மல்டிப்ளிகேஷனுக்கு கோடு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் சரிங்க. சாரி இருக்கட்டும். அப்போ 9/8 சரிங்களா. அப்போ டிவைட்ல இருக்கக்கூடியது இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு மாத்திட்டு தான் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும் சரிங்களாங்க. நம்ம போன வீடியோல பார்த்தோம், என்ன பார்த்தோம், இப்படி டிவைட்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணனா மல்டிப்ளிகேஷன்ல மாத்தனா என்ன பண்ணணும்னு பார்த்தோம். 81 அதாவது தலைகீழாக இருக்கணும். டிவைடுக்கு அப்புறம் உள்ளது தலைகீழாக மாத்தணும்னு பார்த்தோம் சரிங்களா. 81/100 இருக்கத 100/81 அப்படின்னு சொல்லிட்டு மாத்தணும் அப்படின்னா டிவைட்ல இருக்கிறத மல்டிப்ளிகேஷன்ல போட்டுக்கலாம் சரிங்களாங்க. சரி ஓர் 8 ஓர் 9 9 9 × 9 81 சரிங்களா. இங்க 4 2 8 I 2 10 சைவர் அடி போட்டுக்கலாம். 2 4 2 4 I 2 10 சரிங்களா. அப்ப கடைசியா நம்மளுக்கு 25/18 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு சரிங்களாங்க. அப்போ இதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, இல்ல சரிங்களா. அப்போ நம்ம கலப்பு பின்னமாக மாத்தணும் சரிங்களா. டிவைட் என்ன பண்ணணும், அப்ப கலப்பு பின்னமாக மாத்தணும். டிவைடு கீழே இருக்கக்கூடிய 18 அப்படியே போட்டுக்கோங்க. 18 × 1 18 18 கூட எத்தனை கூட்டினா நம்மளுக்கு 25 வரும். 7 கூட்டினா 25 வரும். அப்ப 25/18 நாள் ஒன்று தான் 1, 7/18 நாள் ஒன்று தான். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாப்போமா. ஆப்ஷன் டி தான் சரி சரிங்களா. அடுத்த கணக்கு போயிடலாமா. இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ரூட்டுக்குள்ள ஏதோ ஒரு நம்பர் இருக்குதான், அந்த நம்பர் விடுபட்டு போய் இருக்குதான், அந்த நம்பர் என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி இருக்கட்டும். முதல்ல எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத எழுதிக்கலாம் சரிங்களா. 39,852 டிவைடட் பை சரிங்களா, டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஏதோ ஒரு நம்பரை கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவல் டு 81 × 12 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. சரி நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தான் இங்க தேவை சரிங்களாங்க. அதனால எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா டேர்ம்ஸையும் இன்னொரு பக்கம் கொண்டு வர மாதிரி நம்ம பார்க்கணும் சரிங்களா. இப்போ டிவைடுக்கு கீழே இருக்கக்கூடிய ரூட் எக்ஸை நான் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு வர போறேன் சரிங்களா. 81 × 12 நான் இடது பக்கம் கொண்டு வர போறேன் சரிங்களா. அதாவது எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் கொண்டு வர போறேன் சரிங்களா. அப்போ 39,852 81 × 12 இடது பக்கம் போவேல டிவைடுக்கு போகும் சரிங்களா. ஏன்னா ஏற்கனவே ரெண்டுமே எப்படி இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்போ டிவைடட் பை 81 × 12 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. சரி ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் டிவைட்ல இருக்குது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போவேல என்ன ஆயிரும், மல்டிப்ளிகேஷனுக்கு போகும் சரிங்களாங்க. சரி இருக்கட்டும். இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணும் சரிங்களாங்க. இங்க எழுதிக்கிறேன், அப்பதான் கேன்சல் பண்றதுக்கு வசதியா இருக்கும் சரிங்களா. 38,852 பை 81 × 12 சரிங்களா ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும். சரி இப்போ கேன்சல் பண்ணிடுவோமா. ஒரு 12 12 இங்க 12 36 சரிங்களா. அப்ப மிச்சம் 3 இருக்கும், 36 38 இருக்கும். அப்போ திரும்ப 12 36 மிச்சம் 2 இருக்கும் சரிங்களா. 25 இருக்கும். அப்போ 2 12 24 மிச்சம் 1 இருக்கும், 12 இருக்கும். ஒரு 12 12 சரிங்களா. சரி இப்போ மூணாவது வாய்ப்பாடுல அடிச்சுக்கலாம். 3 6 மிச்சம் 2 இருக்கும், 21 இருக்கும். 7 3 21 சரிங்களா. இங்க ஒரு 3 3 ஒரு 3 3 2 இருக்கு. அப்போ 2 மூணாவது வாய்ப்பாடால கேன்சல் பண்ண முடியாது. அதனால திரும்ப 1 கீழே இறக்கணும். அப்போ என்னாவும் 21 இருக்கும். அப்போ சைவர் போட்டுக்கணும் சரிங்களா. 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க சைவர் போட்டுக்கணும் சரிங்களா. அப்போ 7 3 21 சரிங்களா. இங்க 9 × 3 27, இங்க 3 × 3 9 மிச்சம் 2 இருக்கும், 20 இருக்கும். 6 3
18 சரிங்களா, மிச்சம் 2 இருக்கும், 27 இருக்கும். அப்போ 9 3 27 சரிங்களா. இங்க திரும்ப ஓர் 3 சாரிங்க, ஓர் 9 9, 4 9 36, ஓர் 9 9 சரிங்களா. அப்போ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 41 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. இடது பக்கம் ரூட் எக்ஸ்ன்னு இருக்கு, அந்த ரூட்டை நான் கேன்சல் பண்ணும் சரிங்களாங்க. ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு என்ன பண்ணும், ரெண்டு பக்கமும் ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணும் சரிங்களா. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கணும் சரிங்களா. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுத்தா என்ன ஆயிரும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் சேர்ந்து கேன்சல் ஆயிரும் சரிங்களா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 41 ஸ்கொயரு சரிங்களா. அப்போ 41 ஸ்கொயர்னு இருக்கு, 41 ஸ்கொயரு நம்மளுக்கு 1681 சரிங்களா. இதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் பி தான் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.